சுனைக்குதுடா சுனைக்குது. ஸ்ட்ராபெரி நிற்குது தெரியுமா? ஸ்ட்ராபெரி வளர்க்குறீங்களா? என்னடா உண்டே காணல. இல்லை முடிஞ்சு சீசன் முடிஞ்சு 4 பழம் கிடக்கு. என்ன விடி 5 மணிக்கு பாத்தி வெட்டி தண்ணி விட்டு சும்மா ஏறிட்டேன். எப்படி இல்லையா இது மண்ணியா இருக்கா? தேன் தெரியுமா? தேனுக்கு ஒத்த சொல் கருத்த குழம்பான் மாம்பழம். சங்கர் வீட்டு கருத்த குழம்பா மாம்பழம் ஒத்த சொல் பாடிப்பிக்கணும் இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு. இந்த முகத்தை பார்க்கணும் சாப்பிட மெனம்புறது. சாப்பிட திரும்பி நிற்க சாப்பிடும். எப்படி இருக்குன்னு நான் என் கையாலே பிடுங்கணும். சரிவா? ஒன்று தான் பிடுங்கணும். கணக்கு நிற்குதாடா? இப்போ சொல்லி போட நீ வந்துடுவா. நீ வத்த பழம் உண்டு வீடியோ போட மாட்டேங்க. நீ கொப்பிரேட் சாடி சரியா? ஜூஸ் போட்டு கடையில் விற்று இந்த சிறிந்த பல்லு மயக்கடாக்க சங்கர் வத்த பழ ஜூஸ் கடை விடைவில். சரி ஓ இந்த வெயிலுக்கு நண்பன் வீட்டு ஏதாவது பழங்கள் கிடக்கும் சும்மா ரசிச்சு ருசிக்கிற மாதிரி மெதுவாக போய் சுற்றி பார்த்து அதை பிடுங்கி சாப்பிடுவோம். உனக்கு சொன்னால் விட மாட்டான். சரி ஓமடா வாடாக்கா மெதுவாக கூப்பிட்டு நண்பன் எப்படி ஐஸ் தண்ணி கொண்டு வரேன். நல்லபடியா குடி ஐயோ வெயிலாக ஐஸ் தண்ணி குடி காட்டி நாங்கள் உருகி போடுவேன். வா நெல்லுக்கு போவோம்பா. அது கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கும். அது மாமரத்துக்கு இதுக்கு ஆடா உங்களோட பல மரங்கள் நிற்குது. அதுக்கு அங்கே வரைஞ்சு வா உன்னை விடுறது அதுக்கு அப்படியே இதுக்குள்ள போனால் கொஞ்சம் இல்லை இளநீ நிற்குதுன்ற. இல்லை அது இளநீ ஒன்றாடா இளநீ 3 பேரா நிற்குது. இந்த 1 2 3 நிற்குது. இது பேசடா. இதுக்கு முதலாவது நல்ல இனிப்பு தேன் மேலே கிடக்கும். அது சரிடா நாத்தன். என்னடா உண்டோட வந்தா நான் என்ன செய்யறேன்? இப்படி வார நானே வா நீ அங்கே கொஞ்சம் உயரம்னாடா கை கெட்டக்கூடிய மாதிரி கிடக்கு. இளநீ இருக்காடா இந்த காஞ்சல் அங்கால பார்த்துட்டு ரொம்ப எங்க வா இஞ்சல் வா. செடிப்பழம் கிடக்குறடா உங்களுக்கு. அதுக்கு என்ன கிடந்தா என்ன நல்லா இருக்குங்களா செடிப்பழம்? வெயிலுக்கு நல்லா இருக்கு. குளிர் தான் நல்லா இருக்கு. என்னடா வெயிலுக்கு இல்லைன்னு சொன்னானோ. என்னடா உண்டே காணல. எல்லாம் முடிஞ்சு சீசன் முடிஞ்சு. இந்த கீழே எவ்வளோ பழம் விழுந்துட்டாங்க. அடே என்னடா இங்கே ஒரு 6 உண்டை வீட்டை வந்தால் குளிர்மையாக சருவா சாப்பிட்றதுக்கு குளிர்மையாக தான் பழங்கள் ஓண்டா. என்னடா வெயிலுக்கு உனக்கு உண்ட காலத்துக்கு கண்டு இல்லை இருக்கு. இங்கே வா இங்கே படிங்க தான் வா. அப்படி உனக்கு அங்கேயோ மச்சம் இருக்கு. நியாயமா கிடக்குறது 2 3 உண்டு. அடே இப்போ சீசன் இப்போ ஒரு 5 நாள் இப்போ வந்துருதான்டா. ஒரு பேக்கில் அப்படி வந்துருப்பேன். ஒரு பேக்கிலையோ இது வெக்கைக்கு நல்லா இருக்குமே. வெக்கைக்கு நல்லா இருக்குன்னா இதுக்கு நல்லா இருக்கும். என்ன தண்ணி பற்றி என்ன போனா பயப்படா நீ பயப்படா உண்டா. ஓய்யோ குளிருது கொண்டா என்ன என்ன கொண்டுனா கொண்டு இந்த கருப்பை தானே பழமாக இருக்கு நல்லா இருக்கு. இந்தா சரி இதுக்கு 4-5 வீடியோ போட்டேன். அப்போ வேற வேறு கொஞ்சம் டேஸ்ட் பிடிச்சி போகுது. அங்கே ஸ்டார்ட் சாப்பிட பிடிக்கல. பிறகு கொஞ்சம் பிடிச்சின்னு வந்தது. இப்போ கொஞ்சம் ஒரு புளிப்பு இனிப்பு ஒரு ஃப்ளேவர் நல்லா எனக்கு ஸ்டார்ட்ல இருந்தே பிடிக்கிறான். இந்த கணக்கு பழமா கிட்ட கேட்க அந்த மனம் இல்லாங்க. ஆனால் இது காணாடா. சரி வெக்கைக்கு ஏதாவது சொன்னீங்கல்ல அம்புரலாங்கன்ற வெக்கைக்கு சாப்பிடலாம். புளி காட்டுமாங்கன்னு சொல்றது வேணுமா? காட்டுமாங்க எனக்கு இப்போ வெக்கைக்கு சாப்பிட்ற இதாக வா வத்தாப்பழம் கிடக்கா. அடே உணவு சொல்லி போட மாதிரி நீ வந்து நிற்ப என்ன வாங்கினதா? வாங்கி கொடியில் காய்ச்சி இருக்கு. கொடியிலையா? வத்தப்பழம் கொடி இருக்கா? இங்கே காய்ச்சி இருக்கா எனக்கு. என்ன சரி இங்கே ஒரு காயா இருக்கு. நீ வத்தப்பழத்தை பிடிக்கும்பா. நீ வா முதல்ல வத்தப்பழத்தை பார்த்துட்டு ஓடியா. சரி பிடிக்கும் இல்லை இது வத்தப்பழத்தை பறவைகளுக்கு விருந்தாண்டா இந்த இதை நீ வந்து அநியாயமாக்குறேன். நானும் பறவைக்கு போகிறோம் மிருகத்துக்கு போட்டா குறையும் இல்லை தானே. செட்டை வச்சு பறக்க வர என்ன பழம் மட்டும் தான் இருந்தா தான் உனக்கு புறப்படுங்க. என்னடா ஒரு பழம் உண்டு இருந்தா அப்படி தெரியல உனக்கு. பரவாயில்ல வீட்டை மினக்கட்டு அந்த தோட்டம் நான் தான்டா. விடிய 5 மணிக்கு பாத்தி வெட்டி தண்ணி விட்டு இந்த வெயிலுக்குள்ள அடிக்கிற வெயிலுக்கு தண்ணி விட்டு காலம் 5 மணி எப்படி இருக்குமா தெரியுமாடா உனக்கு? சூரியன் உதிக்கிறத பார்த்துருக்கியா நீ? இப்போ பார்க்க என்ன உதிக்க முதல்ல நான் எழுப்பிடுவேன். இல்லை பாப்பாரி என்னது படிங்க படம் தான் கிடக்கு. என்னது என்னடா இது என்ன சொல்லுவா? அப்போ தெரியலையே. தெரியாத சாப்பிடக்கூடாது. நான் சாப்பிட்டுக்காரன் நீ இப்போ அப்படி சரி இந்த வீட்டை முளைக்கிற நீ எப்பவும் சாப்பிடலான்டா. என்ன பழம் சொல்ல உக்ரா சப்ளமெண்ட் சொல்றா சரியா? இது அந்த மண்ணால சாப்பிடுங்க. நானே போனாங்க. இல்ல அம்மா பிடிக்குமா சொல்றா? பிடிக்குமே. இந்த அப்படி கசக்கி போட்டு சாப்பிடுற சாப்பிட என்ன மேல சொல்லு. நானே சாப்பிடல. காய்ச்ச முதலா காயோட தான் தாரம் தெரியும். என்ன சாப்பிடுற? இந்த 5 காய் என்ன காயோ தெரியல. நான் நடுறேல
நீ சாப்பிடு காசு. வட்டி தட்டேன். இல்ல இல்ல முதலாவது பழத்தை நீ தான் சாப்பிடு. இல்ல இது நான் நடுறேன். அம்மா நட்டலாம். 5 மணி கிளம்பி தண்ணி அம்மா நட்டவன் நான் தண்ணி ஊத்துறேன் வந்தான். தெரியும் தானே. சாப்பிடு காட்டு. உக்ரோஸ் பழம் தான் அஞ்சிடா. சாப்பிடு நான் நம்பி சாப்பிடு. சரி நான் சாப்பிடுறேன். பயந்துடா பாத்தீங்களோ. ஒட்டிய வசனம் தான் சொன்னான். இல்ல பாரு இல்ல நான் உனக்காண்டி. இங்க மரம் போட்டு பாட்டு போடுதுடா. இது சீத்தாடா. சீதா. காய் இந்த சீத்தா பழம் இருக்கு தானே. இது வந்து இந்த ஒரு அளவு வருதுடா. வந்த அப்புறம் கட்டிக்கு அப்படியே விடுது. ஏன் காரணம் தெரியல. தெரிஞ்சா யாராவது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸ்ட்ராபெரி நிக்கு தெரியுமா? ஸ்ட்ராபெரி வளர்க்குறீங்களாடா? ஸ்ட்ராபெரி கொட்டை போட்டா முளைக்கல. அது குளிருக்குடா வளரும். இதுக்கு எங்களை விட குளிர்மாடா. பாதுகாப்பு வெட்டி தான் சாப்பிடுவோமா? நீ நம்பிக்கையெல்லாம் சாப்பிட்றா இல்லை இந்தா இதான் உக்ரோஸ் பழம். ஐயோ இந்த கிரேப்ஸ் மாய்க்கடா கேண்டா. அதான் இது இலங்கையான் கிரேப்ஸ். இல்லை கிரேப்ஸும் இலங்கையில் வரும். இந்த உனக்கு எந்த பக்கம் வேணும்? இல்லை நம்ம சொன்னால் ஒரு நாள் சாப்பிட்டது இல்லை. இது நான் சாப்பிட்டுக்க. உக்ரோஸ் பழம் அப்படி எப்படி இல்லைண்ணா? உக்ரோஸ் கிரேப்ஸ் மாதிரி தான் கிடைக்கணும். ஒரு இனிப்பு புளிப்பு ஒரு கயர் சாதுவா வர மாதிரி. கொட்டை இதுக்கு துப்பு அப்போ முளைக்குமே. அது கிட்டத்தட்ட கிரேப்ஸ்ன்ற ஒரு பதம் தானே. சோலை வச்சுக்கிறீங்களா? சோலை அடே நான் 5 மணி கிளம்பி நான் கதையை விட்டு இந்த வாரம் இங்கே இதெல்லாம் சீசனடா. இப்போ சீசனுக்கு இப்போ பழத்து இது அந்த மசுக்குட்டி பழம் மல்பெரிஸ் இதெல்லாம் ஒரு செடி இனமடா. ஸ்ட்ராபெரி என்ன சாரி இது வந்து பெரி இனம். பெரியா? ஓ பெரி செடின்னு வந்துட்டு மாறி பெரி. என்ன ஸ்ட்ராபெரி இருக்கு தானே. ஸ்ட்ராபெரி மல்பெரி ப்ளூபெரி. ஓகே அதே மாதிரி இது வந்து மசுக்குட்டி பழம். இது மல்பெரிடாப்பா. சாப்பிடுறது கையில கொண்டு வர. அடே என்ன சொல்றோம்? ரோட்டுக்கு வெளியே கொஞ்சம் நிக்குது போய் ரோட்ல வராங்க கொஞ்சம் புடுங்குறாங்க. நான் விடுறேன். சரி விடுறது என்ன நாங்க அப்படிதானே சின்ன வயசுல வாராக்களுக்கு வாரி வழங்குற நீங்க அந்த மசுக்குட்டி மாதிரி கிடக்குன்னு. மசுக்குட்டி மாதிரி சுனைக்குதுடா. சுனைக்குது இந்த மசுக்குட்டி ராமண்ட பூரதமில கொண்டு வர. அது படுக்கல மரத்துல பிடிங்க தானே. அது மரத்துல பிடிங்க கழுவ தேவையில்லடா. மழை பெஞ்சு தானே இல்லைக்கண்ணே. இந்த முகத்தை பார்க்கணும்டா. சாப்பிட்ற மெனம்புறது சாப்பிட திரும்பி நிற்க சாப்பிடும். அது இன்னும் கோரமாக இருக்கு. இது வந்து முத்தி என்ன இந்த வந்து பார்க்க எனக்கு இதாக கிடக்கு. இது முத்தி கருப்புன்னு சொல்லி இன்னும் ஒரு டார்க் சோப்பாக வரும். அந்த டைமில் கொஞ்சம் இனிப்பு புளிப்பெல்லாம் சேர்ந்து மாதிரி கிடக்கு. இது சரியா புளிப்பாக கிடக்குண்ணா. அப்படி ஒன்று வச்சிரு. நான் உனக்கு வேறு ஒன்று செய்தாருண்ணா இல்லையா? டக்குன்னு நான் வேறு இடத்த வந்த மாதிரி கிடக்கு. அதான்டா மஜிக் என்ன அப்படி தான் வருவான் கிடையாது. அப்படியா? என்ன செஞ்சுருவாப்பா? என்ன சொல்லு. நீ பொங்கலுக்கு பொங்கி போட்டு பானை என்ன செய்ற? நீ பானையை என்ன கழுவி போட்டு கவுட்டு வைக்கிறது. என்ன வாங்க மண்பானையா? நாங்கள் இது தானே சில்வர் பானை. ஏன்டா மண்ணுகளை சாமி பொங்குங்க வேண்டாம். மண்பானையில் பொங்கினா எத்தனை மணிக்கு தான் முடிக்கும்? மாடர்ன் லைஃபுக்கு ஏற்ற மாதிரி வாங்க வேண்டாம் பாருங்க வந்து அந்த சமயத்தை கெடுக்கிறா. மண்பானைலாம் சமைக்கிறது. ஓ விட்டு காட்டுவா. இந்த முறை பண்ணி தான் மண்பானையில் போட்டிருக்கேன். கறிச்சாட்டி நாங்களே சமைப்போம்டா பானையில். அது சட்டியில் சமைக்கிறது. அது பானை இல்லை மண்பானை. சரி அப்போ எல்லாம் கிளம்பி சொன்னால் பொங்கலுக்கு பொங்கி போட்டு மண்பானையில் பொங்கவே நான் பொங்கி போட்டு பானை சும்மா வச்சிருப்பீங்க. நானோட வீடியோ பார்த்தேன். நான் அது குழாவி கூடு வட்டி போடும். குழவி கூட்டினா பரவாயில்லை. இயக்க ஒரு பறவைக்கு வாழிடம் கொடுக்குறேன் நீ. சரியா? என்ன விஷயம் கொண்டதுன்னா நாங்கள் வந்து பொங்கலுக்கு பொங்கி போட்டோம். அந்த பானை சும்மா கிடந்த எங்கள் சும்மா கிடந்தது. சரியா? அந்த கொட்டில் கிடந்தது ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் நான். ஒரு அண்ணன் வீடியோ பார்த்தேன் நான். அதில் என்ன சொன்னால் அந்த பானை இருக்கு தானே. பானை வந்து சும்மா இங்கே அதுங்க வீட்டுக்குள்ள மரக்கழனி கடங்களுக்கு பார்த்து இன்னலா பார்த்து கொஞ்சம் அந்த பானை ஒரு 30 சாய்வில் கிழக்கு தெற்கு தானே. கிழக்கு தெற்கா பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாய் தெரியுற மாதிரி. இப்போ இதான் பானைண்டா இப்படி 30 வாயில் கட்டி விட்டா மரத்தில். அதுக்கப்புறம் தேன் கூடு வெட்டும்னு சொல்லி சொன்னேன். அப்போ நானும் சரியாண்டு போட்டு அந்த மாமரம் அந்த மாமரத்தில் அதில் கட்டி நானும் அப்புறம் அப்படி எழுப்பி பார்க்குறது. தேனி வந்து நிற்குது வந்து அவன் எங்கே ஆடு இல்லை. அது 2 கிழமை கழிஞ்சுது. சரி வரான்னு சொல்லி இப்படி சரி அதை விட்டுட்டு பிறகு கட்டணும்னு சொல்லி இந்த படத்தில் கட்டினா இந்தோ இதில் கட்டி தெரியுமா? வந்துட்டா. அதான் ஆச்சரியம். வந்துட்டேன். ஓ தேனியா? ஓ தேன் கூடு குடிக்கலாமா? இப்பாண்டா அது இதான் கிடக்கு. என்ன இப்பான் அது கூடு கட்டி கிடக்கு. இல்லை காட்டுறேன். ஒரு காட்டுவா எப்படி ஒரு மாதிரி ஏறிட்டேன். சத்தம் பண்ணாதா? தேனியை காட்டுறேன். தெரியுது அதுக்குள்ள தெரியல. இட்டஞ்சி நம்ப மாட்டேங்கிறதுக்கானே இந்தா தெரியுதா? தேன் போய் வருதா? அடே போய் காது காலையே இதே இது எப்படி இங்கே இதுல தெரியும். இஞ்சலவா குத்து பாட்டு 2 வதை போட்டு வச்சிருக்கடா. 2 வதை
டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பண்ணினா அப்புறம் அது போயிடும். அப்புறம் என்னட்டு தேன் சரி நண்பன் அல்லோ நீ என்ன எடுக்கவே கூப்பிடணுமே என்ன நான் என்ன அப்படி என்ன சொல்ல இல்லை இதில் எடுத்தடா அடுத்தது தேன் பட்டி இருக்கல்லோ தேன் பட்டி வேண்டப்போ வேண்டி வைக்க வளர்த்து எங்கண்டது வைக்க நாங்கள் தேன் எடுக்கிற மாதிரி பரவாயில்ல எடுக்கவே கூப்பிடு டேஸ்ட் பார்ப்போமே டேஸ்ட் பார்ப்ப நீ குழம்பே எந்த கரண்டில் டேஸ்ட் பார்க்குற நீ தேனை விடுவியோ இப்படியா கேட்கப்படுறது சரி வந்து போது தெரியுதா பயப்படுத்தி போட்டேன்டா பயப்படுத்தி இல்லை வெளியில் இங்கே போயிட்டு வருதுடா அந்த இது இருபது போயிட்டு வருது அது தெரியல இப்போ தெரியுமா தெரியுதா வந்து போகும் பாரு நான் மேலே நிற்கிறேன் காதுக்கு குய்யண்டு போகுது இட்டஞ்சு கொண்டு சரி இதே மாதிரி பார்த்துனே தானே இப்போ நல்லா இருக்கு இதே மாதிரி நீ விட்டு பானை இருந்தா முட்டி இருந்தா கட்டி விடு வெறும் தேங்க விடு நானும் நம்பல என்னன்றா வெறும் வரப்போகுது வந்து போகுது பார்த்தீங்க அதை விட இப்போ தேன் குடிக்கல தானே குடிக்க கொஞ்சம் காலம் ஆகடா இந்த வெயிலுக்கு தாவேண்டா குடிக்கிற மாதிரி என்ன பத்த பழத்தை கூட்டி ஒன்று இதில் வச்சு நீங்களே பத்த பழம் தோட்டத்துக்கு போமா கண்ண மூடிட்டு ஜம்ப் பண்ண 1 2 3 எங்க போயிடும் அது என்ன போகணுமா வத்த பழத்தை கண்ணில் காட்டுறேன் வத்த பழம் கொடி பார்க்க போறியா நான் என் கையாலே பிடுங்கணும் சரிவா ஒன்று தான் பிடுங்கணும் கணக்கு நிற்குதாடா இப்போ சொல்லி போட நீ வந்துடுவா நீ வத்த பழம் உண்டு வெயில் சீசன் முடி மட்டும் பேர் வேணா அவங்க அடிக்கிறாங்க அவங்க எடுக்கிறாங்க எனக்கு மாசம் அந்த வத்த பழம் கொடி நடவணும் உண்டு தென்னை மரம் கிடக்குறா அதான் தென்னை இருக்கு பிடுங்கம்மா என்ன ஓம்டா டே வீட்டில் இல்லை தன் பார்க்க முடியும் தரலாம் நீ ஓமண்டா ரவ நான் சொல்ல போறேன் ஆனால் இப்போ வத்த பழம் ஆனால் அது குறும்பை மாதிரி கிடக்குறேன் குறும்பியா இல்லை நாங்கள் வத்த பழத்தை பார்த்துட்டு அப்புறம் இடம் கிடந்தா எத்தனை கிடக்குன்னு தெரியல சரி சரி அதில் பார்த்து மாம்பழம் கிடக்கு பார்த்தீங்க மாம்பழம் இல்லை காய் இப்போ சீசன் தொடங்குது நான் பழம் பண்ணாதே விளாங்க நீ சாப்பிடுங்க பழம் சாப்பிட்ருக்கீங்க இல்லைடா நான் சாப்பிடுறேன் மாம்பழம் சாப்பிட்றேன் இல்லை ரெண்டு ஓடே வந்துடுவான் உண்மையாக இந்த மாம்பழம் இனிப்பாக இருக்கு நல்ல இனிப்பு நல்ல இனிப்பு நிறைய பேர் கேட்டு வாரவேல் நல்ல இனிப்பா அப்ப யாரு சொல்லலாமா ஒத்த சொல் தேன் தெரியுமா தேனுக்கு ஒத்த சொல் கருத்த குழம்பான் மாம்பழம் சங்கர் வீட்டு கருத்த குழம்பு மாம்பழம் ஒத்த சொல் பாடிப்பிக்கணும் இப்ப சின்ன பிள்ளைகளுக்கு ஓகே சரி இதை விடு நீ எனக்கு சிறப்பாக அடிப்பாங்க கொமெண்ட்ஸ்ல இப்ப பேச வலிக்கிட்டுருவாங்க அடுத்ததுக்கு போவோம் மெயினான விஷயம் வத்த பழம் கொட்டிக்கிற வந்து இப்ப வத்த பழம் புடுங்க போறோம் என்ன கண்ணை பார்த்து நீ கண்ணை பார்த்து இன்னும் இப்ப வத்த பழம் தோட்டத்தை விட்டு பண்ண பொத்திட்டியா வெட்டி பாக்குறேன் கண்ணபதி 1 2 3 சொல்லிக்கதி அதான் நிக்கிறோம் என்னடா காலுக்குல வேற ஏமாத்திரியா காலுக்குல நிக்கிட்டா பத்தா பழத்தை அப்படி நான் பிடுங்கண்ணே இல்ல கொடிய பிக்காதீங்க அப்படி வத்த பழம் பூசணி கொடியில இருந்து வருது இல்ல அதெல்லாம் சொல்லக்கூடாது அதெல்லாம் கிடைக்கிறாது இல்ல எனக்கு மாசான் வத்த பழம் போட்டா முளைக்குது இல்லையே வருது இல்ல பரவாயில்ல நாங்கள் ஆசைக்கு பிடிங்கிற மாதிரி ஃபீல் வந்ததா அதான் மேடமா எவ்வளோ இருந்தால் நாங்கள் ஒரு ஆக்டிவ் பண்ணுறது ஒரு 10 ஜூஸ் பண்ண போகிறோம் அதுக்கு எவ்வளவு தான் நாங்களே சுற்றி காட்டுறோம் ஓகே இப்போ பார்த்துட்டு நம்ம தோட்டம் எல்லாம் இப்போ என்ன கணக்கு நான் தோட்டம் இருக்கிறேன் உங்களோட அம்மாவுக்கு கும்பிடு அப்போ நான் தண்ணி ஊற்றி இப்படி 5 மணி கிளம்புறேன் நான் பாத்தி வட்டி களை போட்டு அடக்காண்டு எக்ஸோரா பழம் இந்த எக்ஸோரா பூ இந்த பழம் இருக்குல்ல இன்னும் நல்லா இருக்கும்ண்ணா எத்தனை பழம் பார் ஒரு எவ்வளோ பழத்தை தாரம் உனக்குண்ணா கருப்பாக வந்ததா பழம் இதான் கருப்பு இந்த இது நல்லா இருக்கும்டா வேறு இல்லையே இருந்தால் உனக்கு பிடுங்கி தரலாம் பிடிங்கி உணவு தரலாம் எனக்கு சாப்பிடலாம் காணேன் 5 இஞ்சி தொட்டு உப்பு விட கொண்டு 4 பழம் கிடக்கு வீட்டை ஒரு பழத்தையும் விட்டு வைக்கிறீங்களே இது எனக்கா இந்தா அப்படி எக்ஸ்ட்ரா இன்னும் நல்லா இருக்கும் அதோ இந்த 2 ஓட்ட வரும் நசுச்சாலும் இந்த வாய் ஒரு கயர் தன்மையோட இந்த வாய் நல்ல இதமாக இருக்கும் சரி தோட்டத்தில் பிடிங்கிற வத்த பழத்தில் ஆட்டிய தோட்டம் கடைக்கார தோட்டத்தில் கடையில் வேணும் அந்த வத்த பழம் முதல்ல வந்து ஹைபிரிட் நம்ம சொல்லி பூசணி கொடியில பிடிங்கின்னு வந்து அந்த வத்த பழத்தில் ஒரு ஜூஸ் அடிப்போமா நல்ல சத்தமாக கிடக்கு எப்படி சத்தம் நீ ஒரு அடிச்சு பட்டம் பண்ணி நீ ஒரு நல்ல ஒரு டீசனான ஒரு ஆள் மஞ்சள் ஆகுறதுக்கு அது தெரியும் ஒழிச்சு வையா இப்போ வந்து வத்த பழத்தில் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஜூஸ் வந்துட்டு எல்லாம் வத்த பழத்துக்கிட்ட தேசிக்காய் புளி விட்டு மற்றது வந்து ஒரு புதினா போட்டு தான் ஜூஸ் அடிப்பாங்க வெள்ளாயம் பண்ணிட்டு உனக்கு நான் வித்தியாசமாக ஒரு ஜூஸ் அடிச்சு தரப்பேன் தெரியா இதுக்கு மேலே செய்து பார்த்துருக்கியா அது இல்லை கேட்குறேன் சங்கண்ட கைப்பக்குவம் வேணாம் நீ வெட்டு சொல்லுவேன் வேணாம் இதுக்கு பிறகு வேண்டாம் வெட்டுவா ஓகே சரியா அது
ஐயோ அரைவாசி செமனா இருக்கா? செமன் அது செமன். இது சூப்பராக தான்டா இது. ஆமாம் அந்த மாதிரி பழம் வேணே. அதான்டா தோட்டத்தில் நான் பிடிக்கினத காயினத்தால் இப்படி வந்திருக்கிறேன். இதுக்கு ஆள் வேணும். என்ன செஞ்சோடா அடுத்த முக்கியமான விஷயம் செய்யப்படும். இந்த மற்ற பழத்தை டேஸ்டாக இருக்குங்களா? இந்த நாட்டு தண்டு பாதி இருக்குல்ல இந்த சுரி சு அப்படி. ஆமாம் வீடியோஸில் வர மாதிரியே இருக்கிறா. சரி அதான் ஆடு இங்கே பாரு போச்சு பிடிக்காது நண்பன். அப்படி இப்படி பிடிங்கி அடே ஐஸ்கிரீம் ஆடுற மாதிரியே இருக்கிறா. சரி ஆடே எனக்கு புகழ்ச்சி பிடிக்காது நண்பன். ஐயோ அந்த கரண்டி செய்தவன் மட்டும் கிட்டச்சான்டா. கரண்டி செய்தவன் எப்படி அந்த கரண்டியால் அந்த கோதுப்படுது என்னென்ன இந்த எப்படி உருண்டை வருதா? சாப்பிட நல்லா இருக்குமில்ல? இந்த தண்ணி ஓடுது அந்த அடிக்கிற வெயிலுக்கு. இதில் ஜூஸ் போட்டு குடிச்சா எப்படி இருக்கும்? அதை பார்க்க மணியா கிடக்கா. வந்து சாப்பிடணும். சரி அவ்வளோ உனக்கு கிடக்கா? ஆமாடா உனக்கு கூட உடஞ்சி வந்துட்டு ஏண்டா அப்படி இல்லை இப்படி ஒன்றாலும் பார்த்து இல்லை அதை புதினமாக சாப்பிடு. கொண்டா அப்போ நான் எனக்கு இனிப்பெண்டா ஜூஸ் போட்டு தான் வேணுமாடா? இப்படியே சாப்பிடலாமா? இன்றைய தான் சாப்பிட்ட பத்த ஒரே ஒரு கொட்டை மட்டும் வந்துருக்கு. பழமையாக கொட்டை மயமாக கிடைக்கும். அது நடுப்பாவது இருக்கல்ல அது வந்துட்டா அந்த அப்படி தான் கிடைக்கும். இதை பாருங்க எப்படி இருக்கணும். இந்த பத்தாப்பில் ஐஸ்கிரீமில் ஐஸ்கிரீம் ஆயிட்டானே கிடைக்கும். எப்படி இது இருக்குல்ல இதுதான்டா அந்த இதை சாப்பிட்டா இந்த எடுத்து சாப்பிடு. தேங்க்ஸ்டா நல்லபடியா நீ கொட்டை மேசம் வேற அதுக்கு இல்லை. இப்போ நான் அடுத்தது எனக்கு நீ மட்டும் சாப்பிடலாமா? இந்தா வாய் விடுறதில்ல கடிக்க ரெண்டாலும் நாக்கால தள்ளிக்கிள்ளியா ஒன்று எடுத்து இதோட பெரிய பழம்டா நடுவு கொட்டை இருக்காடா. தட்டு அந்த மாதிரி கிடக்கும். தான் வெளியில் ஓடுது தண்ணி ஓட்டும் 10-15 சாப்பிடுங்க இப்படி இருக்குன்ட்டு வந்து வார கையை கொண்டேனே. எப்படி இருக்குண்டா காசையாக இருக்கேனே. அதுக்கு இடம் காணாது. நான் இந்த வாய்க்கு வைக்க அதுவும் இந்த வாய் முறை மாதிரி தான் கிடக்கு. பேச முடியுது நீ வராது இப்படி வட்டமா எப்படிடா? சரி இன்னும் மட்டும் அடே நான் புகழ்ச்சி பிடிக்கார் நண்பன். ஓகே இப்போ வந்து டான் 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 டா எப்படி இருக்குண்ணே அந்த ஐஸ்கிரீம் வந்து ஸ்பெஷல் மாதிரி கிடையாது. அப்படி ஒன்று எடுத்து சாப்பிட்டு காட்டுறீங்க நீங்களா? நல்லா இருக்குதா? இப்போ நம்மளங்கெல்லாம் ஹோட்டல்களில் ஏன் டிசைனாக சாப்பாடு தராங்கண்டு இது நான் சும்மா இது வலிச்சது கடைசியா இதோட அப்படியே சாப்பிடுவியோ? இல்லை இந்த பார்க்க ஆசையாக இருக்குது. ஆசையாக இருக்க இன்னும் பசி எங்களுக்கு தூண்டுது. சாப்பிடணும் நல்லா இருக்கு. ஓகே இப்போ அடுத்த என்ன செய்யப்படணும் சொன்னால் இதான் ஜூஸ் அடிக்கப்படும். சரியா வத்தப்பழ ஜூஸ் இப்போ என்ன செய்யணும்னு சொல்லிட்டோம். இப்போ நாங்கள் வந்து வித்தியாசமாக இது வந்து ஃபேஷன் ஃப்ரூட் இப்போ கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக கிடக்கு. சீசன் இல்லை போல இந்த ஃபேஷன் ஃப்ரூட் எடுத்து கப்புக்கு வச்சுருக்கிறோம். வத்தப்பழம் வரும் அரைவாசி வத்தப்பழத்துக்கு அப்படியே நாங்கள் இந்த ஒரு ஃபேஷன் ஃப்ரூட் முழு ஃபேஷன் ஃப்ரூட் அதை எடுத்து போட்டு கொஞ்சம் சீனியும் போட்டு அடித்தா இப்படியே அதுக்கு கொஞ்சம் ஐஸ் கட்டியும் போட்டீங்கன்னா இன்னும் பேரில் இருக்கும். இப்போ ஐஸ் கட்டியும் விட்டு இல்லை. அரைவாசி பசம் ஃப்ரூட் இல்லை அரைவாசி வத்த பழத்துக்கு ஒரு பசம் ஃப்ரூட் போட்டு அளவு சீனி ஒரு 1.5 கரண்டி. ஏன்னா இதே இனிப்பு தானடா சீனி தேவை கொஞ்சம் தேவை. ஒரு கரண்டி போட்டு இல்லாட்டி காலாட்டி 1.5 கரண்டி போடுங்க. அந்த மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் மகன்ராஜ் வந்து கேளுங்க ஏனண்டு. அதுக்கு பிறகு மசூட்டு படம் இருக்குல்ல நம்ம நடே இப்படி தாண்டா ஒருத்தன் பட்டி கையெல்லாம் பட்டு பட்டுடா. சரி இந்த கண்ணுங்க முழுங்க பாட்டா சரி சரி இந்த வெட்டு தாண்டா வெட்டு தான் காசு. சரி தானே எத்தனை வெட்டி இருக்கோம் நாங்கள் இது தெரியுமே. இது அப்படியே இதுக்கு மேலே கொஞ்சம் போட்டாட்டே கடிபடும். அப்படியே மற்ற ஒரு வத்த பழத்தை எடுப்போம் மேந்து விட்டோம். இது கொஞ்சம் கடிபடும் உங்களுக்கு வத்த பழம்.
ஐயோ பட்டரை பார்க்க பயமாக கிடக்குறா. அப்படியே பயப்படாடா சரியா. ஓகே துண்டு படா சரி ஓகே இப்போ இவ்வளோ காணும் சரியா. இதை மிக்ஸ் பண்ணி கடைசி உனக்கு நான் ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று செய்தாரன் சரியா. பக்கண்டு மிக்சியில் அடிச்சுட்டு ஓடிடுவோமா. ஓகே இப்போ நாங்கள் வந்து ஜூஸ் குடிக்க போகிறோம். ஜூஸ் அடிச்சு வந்தாச்சு. மெயினான விஷயம் என்ன சொன்னா அதுக்கு முதல்ல ஒரு மெயினான விஷயம் பாருங்க. இதை பார்த்தீங்கன்னா இந்த சிறுந்த பல்லு மயக்கிடாக்கும். இவன் இது வெட்டுறதுக்கே கலரமாக மீனே கேட்டோம். இது மகள்ராஜின் பல்லு மயக்கிடாக்கும் வளைஞ்சு பார்த்தீங்கன்னா அவன் மீசை மயக்கிடாக்கும். இதை வெட்டுறதுக்கு பட்ட வாடா அவன் எவ்வளோ நேரம் ஆக்கிடுவான். சரி இப்போ என்னன்னு சொன்னா நாங்கள் உள்ளுக்கு வீட்டுக்கு வந்து அடிச்சு நாங்கள் மிக்சிக்கு வத்த பழத்தை போட்டு பசம்புருட்டை போட்டு 1.5 கரண்டு சீனி போட்டாங்கண்ணே. 1.5 கரண்டு சீனி போட்டு அடிச்ச அப்புறம் மெயினான விஷயம் வடிக்கணும். வடிச்சிங்கிறது அந்த இதே வேறங்க இந்த இதே பதத்தில் வேற உங்களுக்கு அதான் கொஞ்சம் கஷ்டமான வேலை. வடிக்கலாம் பெரிய வேலையை உண்டு. வடிச்சிங்கன்னு சொன்னா இப்படி இதில் வேற சரியா. இதை அப்படி எடுத்து இந்தா ஓகே இந்தா இப்போ அடுத்தது இது கொஞ்சம் போடுறேன். அதான் நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் இது மிதக்குமாடா தாளு தானே. அது மிதக்கும் கடிக்க குடிக்க சரியா இருக்கும். நல்லா மிதக்குதுடா உண்டா அங்கே போடு. இந்தா என்ன கிடையாது பார்க்க. அடே இது ஒரு ஹெரிட்டேஜ்டா. உனக்கு கரண்ட் இல்லைண்ணே குடிக்க. இல்லை என்ன தேவையில்லடா. இது கூழ் இந்த பணம் பிளாவில் குடிக்கிற மாதிரி கூழ் குடிக்கிற மாதிரி குடிச்சிடுவான். இதே வைக்கிற சொல்லுவா முதல்ல வந்து இப்போ என்ன ஜூஸ் சாரமான்னு சொல்லி ஒரு அடையாளத்துக்கு வத்தப்பழம் ஜூஸ். இதை பார்த்தாலே தெரியுமா. இது நானோட வித்தியாசம் பார்த்து ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் இது நல்லா இருக்கு வேணும் சொன்னால் அன்றைக்கு இப்படி குடிச்சு பார்த்தேன் நான். நல்லா இருந்துச்சு. இப்போ குடிச்சு பார்ப்போமா. அட எங்கே இது சாப்பிடும் பல்லுடா பல்லுக்க போயிடுச்சு. சரி இந்தா மற்றதை பாருங்க அப்படி இருக்கான்னு சொல்லி வத்த பழத்துக்கு எங்களுக்கு வத்த பழம் ஜூஸ் குடிக்கிறாங்க. மற்ற மெயினான விஷயம் இதுக்கு நீங்கள் ஐஸ் கட்டி போட்டு குடிச்சிங்கன்னு சொன்னால் வேறு லெவலில் இருக்கும். வட்டிக்கிற வெயில் குழு இருக்கும். மற்ற இந்த ஜூஸை குடிச்சு பாருங்க. குடிச்சு பார்த்துட்டு செய்து குடிச்சு பார்த்துட்டு என்ன மாதிரி சொல்லி கமெண்ட்ஸ் சொல்லுங்க. என்ன செய்யற சைட்டால தோண்டி நான் கீழே ஓட்ட போட்டு விட்டா இந்த இது மாதிரி வரும் வாய்க்கால் கீழே ஓட்ட போட்டு விட்டா அப்படி ஆவணம் குடிக்கலாம். என்ன கிடையாது நண்பன் உண்மை ஜென்யூனாக ரிவ்யூ சொல்லணுமா. சூப்பராக இருக்குடா. இது ஸ்லோவுக்கு எனக்கு மடையப்படுது. நான் முன்ன மாதிரி வாரம் அது என்ன சொல்லு பிரச்சனை எப்படியே ஒரு பிரச்சனை. துண்டு நான் வெட்டினதுக்கு ஒரு 2 கொட்டை வந்துச்சு. அது கலசி அதை கொஞ்சம் பார்த்து அடுத்த ஆண்டு கொஞ்சம் எடுத்து வச்சிங்கன்னா கொட்டை இல்லாமல் எடுக்கலாம். உண்மையாக புளிப்பு இனிப்பு சீனி மலை அளவாக இருக்குண்ணே. அந்த மசக்குட்டி பழம் போட்டு அது கடிவோட மணியாக இருக்குண்ணே. அப்போ நான் கடை போடலாம் வேணா. சங்கர் வத்த பழ ஜூஸ் கடை விடைவில் வந்ததுக்கு இதான இயற்கையான ஜூஸ் சொல்கிறேன். இயற்கையான பழத்துக்குள்ளேயே உங்களுக்கு ஜூஸ் தரேன் பாருங்க. உண்மையிலேயே ஒரு ஐடியான்னு யோசிச்சு நான் ரோட்டில் இங்கே ஸ்ட்ரீட் ஃபுட் கடை மாதிரி போட்டு அதில் இப்படி வத்த பழம் ஜூஸ் மட்டும் மணியாக இருக்கு. அட புகழ்ச்சி பிடிக்காது இல்லை யோசிப்பாங்க வீடியோ காண்டி சொல்லணும்னு யோசிப்பாங்க. ஜென்யூனான எனக்கு நான் செய்தது காட்டிலும் எனக்கு இது பிடிச்சது. அதான் இப்போ அடிக்கடி செய்யறேன். விட்டு ஒரு 5-6 தான் செய்துட்டு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். அடுத்த இதுக்குள்ள வேறு வேறு பழங்கள் எல்லாம் போட்டு இம்ப்ரூவ் பண்ணலாம். நான் ரிவியில் உடச்சி போட்டேன் எங்கள் சீக்கிரட்டை. இது வேறு ஏதோ பழத்தின டேஸ்ட் ஒன்று அடிக்கிறா. என்னென்னு பசம்புரோட் இன்னும் ஒரு நல்ல ஒரு பழமாக இருக்கும். என்ன சொல்ல தனியாக வத்தவளம் குடிக்க அந்த இனிப்பு வரும். இது புளிப்பு இனிப்பு சேர்ந்து வரைக்கும் அந்த மாதிரி ஐஸ் போட்டால் என்ன நல்லா இருந்துருக்குண்ணா. ஐயோ அந்த புளி கடிக்க கடிக்க கண்ணெல்லாம் சொருவுதா. அப்போ சாவ போகிற நீ ஒன்று குடிக்கலாம் கிடக்கணும் இவ்வளோ. அந்த பழமும் பெரிய பழம் தெரியும். ஒரு அளவான பழம்னு சொன்னால் என்ன நல்லா இருக்கும். எனக்கு இந்த சொண்டில் எல்லாம் அப்படி அப்போ போட்டுட்டு நக்கி தானே அந்த புளிப்பு நல்லா இருக்கேண்ணே. பத்துக்கு எத்தனை கொடுப்பேன்? 10 கொடுக்கலாம். மகள்ராஜ் சூப்பராக கிடையாது. மகள்ராஜ் எப்படி சொல்கிறான்னு யோசிச்சு பாருங்க. அப்படி நல்லா இருக்காண்டு ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது எப்படி தெரியும் வத்த பழத்தில் தேசிக்காயம் போட்டு பசம் இது என்ன புதினா போட்டு அது ஒரு ஜூஸ் இது ஒரு ஜூஸ் எது நல்லா இருக்குன்னு பார்ப்போம். 11 கடை போடுறோம்.
அடுத்த பின்னுக்கு இது இருக்கடா பலாப்பழ ஜூஸ் போடுவோம் பலாப்பழ சேர்ந்து தொடங்குது அது இது பூசணி கொடி அதாவது மாமரத்தில் காய்க்குது பின்ன காய்க்குது சீக்கிரம் உங்களுக்கு அதுவும் போடுவோம் முடிப்போம் என்ன வீடியோவை குடிச்சு கரைச்சி போட்டோம் ஒரு சின்ன வீடியோ உண்டு தோட்டத்தையும் காட்டிட்டு தோட்டம் காட்டில அங்கே நிறைய இடங்கள் நிற்கிறாங்க என்ன எனக்கு தெரியாது அது தெரியாது தண்ணி ஒரு அம்மா தானே தெரியும் அடே 5 மணி கிளம்பி பாத்தி வெட்டி தண்ணி விட்டு அவன் பேசுறான் நான் பாருங்க அடிக்கிற மாதிரி பார்க்குறான் யோசிக்கா நீ சூரியன் அன்றைக்கு வந்து இப்படி எழும்பேக்க சூரியன் அன்றைக்கு வந்து போயிட்டு அவன் தெரியாது வந்தேன் விடிய ஒதுக்கேக்க சூரியன் அன்றைக்கு ஒதுக்கி பார்க்குது சங்கரம் விட்டியோனே விட்டியா நீ நேற்று ஃபுல்லாக காணொலி சரி சரி இது நான் குடிக்கிறேன் கஷ்டப்படுறேன் இல்லை நான் குடிக்கணும் இல்லை இது என்னன்னா நாங்கள் அரவாசி பார்த்தா ஃபெசன் ஃப்ரூட் போட்டு நாங்கள் அரவாசிக்கு ஃபெசன் ஃப்ரூட் போட இல்லை ஏன்னு சொன்னால் ஃபெசன் ஃப்ரூட் இல்லை இங்கே தட்டுப்பாடாக கிடக்கு அதால் வந்து ஃபெசன் ஃப்ரூட் போடா இங்கே இது என்ன ஜூஸ் இது என்ன மேலே வந்தது அது சுமாராக தான் இருந்தது சுமார் தான் இருக்குண்ணே இதுதான் மணியாக கிடக்கு இது அந்த என்ன இந்த சக்கரப்பாணி அதுன்றது புளியூர் வார தனி ஃபெசன் ஃப்ரூட் தனி இது மத்தப்பழம் அப்படி இது சும்மா ஆற்றல நீ இப்போ நாங்கள் ரெசிபி உடைச்சி போட மாட்டா நாங்கள் வீடியோ போட மாட்டோம் நீ கொப்பிரைட் சாடி சரி ஜூஸ் போட்டு கடையில் விற்று நீ இப்படி இதே வத்தப்பழத்தை வெட்டி தோண்டி அதுக்குள்ள ஜூஸ் போட்டு அதுக்கு குடிப்பாங்க அந்த வத்தப்பழத்தில் நீ வெட்டின பாரு அந்த பல்லு டிசைன் இந்த நாக்கு டிசைன் இல்லை இது மகள்ராஜின் பல்லு மகள்ராஜின் பல்லு இந்த முன்னுக்கு நின்று இருக்குந்தா அது பல்லு இப்படி எனக்கு இல்லை அடி வாங்க இது மினக்கடை செய்த சாப்பிடுவோம் வீணாயிரும் சரி நாங்கள் வீடியோ முடிக்கணும் சரி இதோட நாங்கள் வீடியோ முடிச்சுக்கணும் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சேனலுங்க மறக்காங்க கேஎஸ் அங்கே உங்கள் சேனல் இல்லை எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க மறக்காங்க வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி தான் சொல்லி கட்டாயம் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் சரி அந்த காம்பினேஷன் என்ன மாதிரி இருந்ததுன்னா ஃபெசன் ஃப்ரூட் வத்தப்பழம் சீனி வேணா கொஞ்சம் உப்பு போடணும் உப்பு போடலாம் கொஞ்சம் என்ன அது இந்த மசக்குட்டி பழங்கள் இருந்தால் அதை கொஞ்சம் மேலால் தூவி போட்டு சாப்பிடுங்க அது இன்னும் சும்மா தூவி கொடுக்கும் கட்டி படைக்க பக்கத்தில் நிற்கிறது செவட்டா பற்றி இப்படி ஒன்றுமே கிடையாது இவன் படத்தை வச்சு போட்டு குடிச்சிங்கன்னா செருப்பு சரி முடிப்பேன் நான் வீடியோ ஓகே பாய்